அத்தனை பேருமே ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை அப்படின்னா பணம் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க. அந்த பணத்தை பாதுகாப்பான முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்போட ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த நம்முடைய ஒரு கம்பெனி, ஒரு நிர்வாகத்தின் மூலமாக அந்த நிர்வாகத்தோட எம்டி சார் டாக்டர் சுந்தர் பரமாத்மலிங்கம் சார் அவர்களை நம்முடைய ஒட்டுமொத்த டோட்டல் தமிழகத்துடைய அணியின் மூலமாக வரவேற்று சார் அவர்களை இன்னைக்கு நம்ம இன்வைட் பண்றோம். மகிழ்ச்சி டாக்டர் சார், வணக்கம், தேங்க்யூ. ஜேகே பாரம்பரியாவின் குடும்ப உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஸோ இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுல இணைஞ்சிருக்கிறோம். ஏன்னா விழிப்புணர்வான பகிர்வில் இன்றைய காலத்துல இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் நமக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக, இந்த நேரத்துல என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மழை காலத்தில் இருந்து நம்ம உடலுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இருந்து நாம எப்படி தப்பிச்சுக்கலாம்ன்றதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ மழை காலத்துல இந்த சில்லுன்னு இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய உடலுடைய ஹெல்த் நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா இந்த கிளைமேட்டை நம்ம எவ்வளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம், எவ்வளவு ஜாலியா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்காக தானே ஊட்டி போறோம், கொடைக்கானல் போறோம், நிறைய அங்க போய் ரிலாக்ஸா இருந்துட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு சில்னஸ் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது நம்மளும் ஆரோக்கியமா இருந்தோம்னா மிகச்சிறந்த வகையில உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பொன்னி மேடம் உங்களுடைய மைக்க கரெக்டா சொன்ன உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம உடம்புக்கு ஹெல்த்தா இருந்தா பயங்கர ஹாப்பியா நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதே நேரத்துல இந்த கிளைமேட்ல ஒருத்தருக்கு ஒரு ஃபீவர் இருக்கு, ரொம்ப ஒரு கோல்டு அதிகமா இருக்கு, கொஞ்சம் அலர்ஜிக் மாதிரியான ஒரு சைனஸ் தொந்தரவுகள், இளைப்பு இருக்குது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் பொழுது அவங்க எவ்வளவுத்துக்கு என்ஜாய் பண்ண முடியும்? என்ஜாய் பண்ண முடியுமா? அடடா எப்படின்னா அந்த வெயில் வரும், எப்படின்னா அந்த சனியம் பிடிச்ச மழை நம்மளை விட்டு போகுன்ற மாதிரி அந்த ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியாததுக்கு அடிப்படை காரணம் என்ன? உடம்புல ஏற்படுற இந்த மழை காலத்துல ஏற்படுகின்ற ஜீரணம் சம்பந்தமான, அலர்ஜி சம்பந்தமான, சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள். அப்ப இந்த மழை காலத்துல பொதுவாகவே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், ஏன் இந்த பிரச்சனை வருதுன்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, வழக்கத்துக்கு மாறா அந்த மழை காலங்கள் அங்க தண்ணீர் எல்லாம் தேங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ தண்ணீர் தேங்கும் பொழுது அங்க கொசுக்களின் உற்பத்தி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொசுக்களின் மூலமாக பரவுகின்ற நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டைபாய்டு, காலரா போன்ற பிரச்சனைகளும் அதனோடு சேர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வேற என்ன மழை காலத்துல பிரச்சனை இருக்கும்? நமக்கே தெரியாம இந்த மழை காலத்துல எல்லாருக்குமே ஜீரண சக்தி எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறைவாக இருக்கும். இயல்பாக ஒரு 8 இட்லி சாப்பிடுற ஒரு நபர் மழை காலத்துல அவருடைய ஜீரண சக்தி ஒரு 5 to 6 இட்லி சாப்பிட்றது தான் இருக்கும். மழை காலத்துல அதே அளவு உணவை எடுத்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவருக்கு அஜீரணம் ஏற்படும். அப்ப இயல்பாக நம்மளுடைய ஜீரண சக்தியானது இந்த மழை காலங்கள், குளிர்காலங்கள்ல கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நாம் உண்ணுகின்ற உணவுகள் நம்ம ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி லகுவான உணவுகளை எடுத்துக்கணும். ஓகேயா? அப்போ ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரியான உணவுகள்னா என்ன? அடுத்த கேள்வி. அப்போ எடுத்த உடனே வாயில வச்ச உடனே வயிற்றுக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணவு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதே இது ஒரு உணவு நன்றாக சுவைத்து மென்று சாப்பிட்ற மாதிரியான உணவுகளா இருந்துச்சுன்னா அந்த அளவு படிப்படியாக நமக்கு குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மென்று சாப்பிடுகின்ற உணவுகள்ல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, உடலுக்கு தேவையான ஆற்றலை தரும். எளிதில் வாயில வச்சோடனே வயிற்றுக்குள்ள போகின்ற ரீஃபைன்டு செய்யப்பட்ட அந்த மாவுக்களில் செய்யப்பட்ட இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், பரோட்டாவா இருக்கட்டும், பிஸ்கட்டா இருக்கட்டும், இதை பேக்கரி ஐட்டங்களா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆகும்? உடம்புக்குள்ள வேக வேகமா போகும், அளவும் தெரியாது, திருப்தியும் நமக்கு ஏற்படாது, உள்ளுக்குள்ள அதிகமான அஜீரண பிரச்சனைகளை ஏற்படும், அலர்ஜி பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஜீரண குறைபாட்டை ஏற்படுத்தும். ஒரு முக்கியமான மருத்துவ ஒரு மொழி என்னன்னு பார்த்தா, மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள், மற்றவையெல்லாம் மீதி நோய்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல இருக்கக்கூடாதுன்னா அடிப்படையாக நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜீரணம் இல்லாத ஒரு ஆகாரத்தையும் மனச்சிக்கல் இல்லாத ஒரு உறக்கத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அன்றைய பொழுது அற்புதமாக ஆரோக்கியமான ஒரு பொழுதாக அமையும்.
இதற்கு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான வாழ்வியலை நம்ம ஃபாலோ பண்ணணும், சாப்பிட்ற உணவுகளை எப்படி நம்ம எடுத்துக்கணுன்றத நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பார்த்துட்டு இருக்கிறோம். விபி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கு நிறைய புதிய நபர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வுகளில் கலந்துருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரியாவின் சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள். அப்போ இந்த மழைக்காலத்துல நம்ம பொதுவா நம்ம சிம்பிளா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம பார்த்தோம். கொசுக்களின் மூலமாக பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம், நீரின் மூலமாக பிரச்சனைகள் வரும்ன்றத பார்த்தோம். அதனோடு சேர்ந்து வேற என்ன தொந்தரவுகள்லாம் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு? சுவாசம்னு சொல்லும் பொழுது நுரையீரல்ல பிரச்சனைகள் ஏற்படும், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், அதனோடு சேர்ந்து இளைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், மாந்தம்னு சொல்லி அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், மலச்சிக்கல் அதிகமாகி மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு என்னென்ன? உடலினுடைய ஜீரணத்தை பலப்படுத்துவதும் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதும். இதுதான் முக்கியமான ஒரு ஃபார்முலா. நம்ம அலர்ஜி ஒரு ஒரு பிரச்சனை வருது, தும்மலாம் இருந்துட்டு இருக்கு, டாக்டர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? அலர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. திடீர்னு தோள்கள்ல அதிகமா இந்த மழை காலத்துல என்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய ஏற்படும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது டாக்டர்கிட்ட போய் ஆச்சு என்ன சொல்லுவாங்க? இது அலர்ஜினால ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. என்னடா இது, சளி போட்டு பிடிச்சாலும் டாக்டர்கிட்ட போனா அலர்ஜின்றாங்க, தும்மல் வந்தாலும் அலர்ஜின்றாங்க, தோல்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அலர்ஜின்றாங்க. அப்ப உண்மையிலேயே அலர்ஜினா என்ன? இந்த ஒரு கேள்வி நமக்கு வரதானே செய்யும். அப்ப அலர்ஜிக்கு மருந்து இருக்கான்னு கேட்டா அலர்ஜிக்கு மருந்து கிடையாது. உடலினுடைய எதிர்ப்பாற்றல் அதிகமாச்சுன்னா அலர்ஜிங்கிறது தன்னை போல குறையும். அப்ப அலர்ஜிக்கு நம்ம என்ன? அலர்ஜி இஸ் ஈக்குவல் டு எதிர்ப்பாற்றல் குறைவு. உடம்புல எனர்ஜி குறைஞ்சிட்டுனா அதுக்கு பேரு அலர்ஜி. எனர்ஜி கூடிடுச்சுன்னா அது அலர்ஜிக்கான மருந்து. எனர்ஜி கூடுறது எதன் மூலமாக எனர்ஜி நமக்கு கிடைக்கும்? சாப்பிட்ற சாப்பாட்டின் மூலமா தான் கிடைக்கும். அப்போ சாப்பிட்ற சாப்பாடு என்ன மாதிரியான ஒரு சதவிகிதத்துல சேர்மானத்தோடு இருந்துச்சுன்னா அந்த ஆகாரம் நமக்கு ஆற்றலை தரும்னா, நம்ம இயற்கையாக பாரம்பரியமாக காலம் காலமாக நமது முன்னோர்கள் உண்டு வந்த ஆரோக்கியமான பாரம்பரியமான சிறுதானிய உணவுகள், முளைகட்டிய தானியங்கள், இயற்கையான இனிப்புகள், இயற்கையான பழங்கள், காய்கறிகள், இதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை தரும். மேலை நாட்டு உணவுகள் சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்குமா? அது சுவையை பிரதானமாக கொண்டது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுவைக்காக நம்ம சாப்பிடல, உடம்பினுடைய சத்துக்காக நம்ம சாப்பிடுறோம். அப்போ உண்ணுகின்ற உணவு சுவையாகவும் அதே நேரத்தில் சத்துக்களாகவும் இருப்பது பாரம்பரியமான வாழ்வியலில் நமது பாரம்பரியமான நமது முன்னோர்கள் வாழ்ந்த நமக்கு விட்டு சென்ற அந்த உணவிகளில் மட்டுமே சாத்தியம். அப்போ நடைமுறையில இன்றைய கால குழந்தைகளுக்கு நம்ம கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா குழந்தைகள் எதுக்கு அடிக்டடா இருக்கிறாங்க? நிறைய ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்ல ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை பற்றி ஒரு புரிதலை விட அந்த சுவையை தான் அவங்க பிரதானமாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ குழந்தைகளுக்கு ஆரோக்கியம்னா என்ன, சுவையை மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆகாரத்தை சாப்பிட்றதுனால நம்மளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? இப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ நிறைய சம்பவத்தை காட்டணும். இப்ப நிறைய சிறு குழந்தைகள் எல்லாம் பாருங்களேன், ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும்? ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேல எல்லாத்தையும் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சு இருக்கலாமா, அடுத்த கட்டத்தை நோக்கி வானாசிரமம் போலாமான்னு நினைக்கக்கூடிய சூழல்ல அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்படித்தானே? சுகர் எப்போ வரும்? இதுவும் ஒரு 60 70 வயசுல வருகின்ற ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. பிரஷர் எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு நிறைய குழந்தைகள் எல்லாம் பெத்துட்டு எல்லாரும் எப்படி கடத்துதுன்னு யோசிக்கும் போது பிரஷர் எல்லாம் வந்துச்சு. இன்றைய காலத்துல சுகர் எப்போ வருது? எத்தனை வயசுல வருது? 20ல இருந்து 25 வயசுல வருது. 30 வயசுல பெரும்பாலான நபர்களுக்கு வந்துருச்சு. இப்பெல்லாம் முன்னால குழந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரத்துல சுகர் ஏற்படும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போயிடும். நிறைய பெண்களுக்கு அப்போ ஏற்பட்ட சுகர் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அட்டாக்னு எடுத்தா அதை விட ரொம்ப மோசம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டாக் வருது, பள்ளி செல்கின்ற குழந்தைகளுக்கே அட்டாக் வருது. அப்போ உடம்புல உண்ணுகின்ற உணவுல ஆரோக்கியத்தை கொடுக்காம சுவையை மட்டுமே நம்ம பிரதானமான உணவுகளை யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, யார் பாரம்பரியமான உணர்வுகளுக்கும் உறக்கத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உல்லாசமான கேளிக்கைகள்லயும் மொபைல்லையும் டிவியில மட்டுமே நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது? ஆரோக்கிய குறைவு ஏற்படுது, இதய பலகீனங்கள் ஏற்படுது, சிறு வயதிலேயே அட்டாக் ஏற்படுது.
அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா நம்ம இருக்கணும்னா உடம்பினுடைய எதிர்ப்பாற்றல் அடிப்படையில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒண்ணு. அந்த எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதற்கு நாம் உண்ணுகின்ற உணவுகள்ல ரசாயன செயற்கையான ரசாயன கலப்பில்லாத உணவுகளை நம்ம சாப்பிடணும். இயற்கையான நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுகின்ற பாரம்பரியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும். அந்த உணவுகள் எங்க இருக்குன்னா நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய அத்தனை தயாரிப்புகள்லையுமே நம்ம எவ்விதமான செயற்கையான ரசாயனங்களும் சேர்க்கப்படாதது. நம்ம ஜேகே பாரம்பரியாவின் தயாரிப்புகள் எவ்விதமான நிறமூட்டிகளும் மணமூட்டிகளும் சேர்க்கப்படாதது. பாரம்பரியமானது, நமக்கு பழக்கப்பட்ட நமது ஜீன்களில் பழக்கப்பட்ட சுவையானது, நம்ம முன்னோர்களுக்கு ஆரோக்கியத்தை அளித்தது, இன்றும் என்றும் ஆரோக்கியத்தை அளிப்பது. அந்த வகையில இந்த மழை காலத்துல குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுற ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா நம்ம ஒரு மாசம் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண அந்த சேலரி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 நாள்ல ஹாஸ்பிட்டல்ல செலவாயிடும். ஏன்னா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கூட நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு டேம்க்கு இவ்வளவுதான் ஃபீஸ், ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் நம்ம கட்டணும்ன்றது தெரிஞ்சிடும். ஆனா ஒரு உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு நம்மளால எவ்வளவு செலவு பண்ணணும்னு கணிக்கவே முடியாது. நம்ம சாதாரண இப்ப 2 மருந்து சாப்பிட்டு வரலாம், போவோம், ஒரு டெஸ்ட் வரும், அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுக்கணும், ஊசி போடணும், திருச்சி ஏத்தணும்னு நம்மளால தலையே கிருகிருன்னு ஆகிற அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த மழைக்காலத்துல குழந்தைகள் சுவாசம் சம்பந்தமான சளி அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளோடு ஜுரம் போன்ற உடலின் உஷ்ணம் அதிகமாகின்ற பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படுறாங்க. அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஆகாரம் ஜீரணமாகின்ற சத்து இயல்பாகவே மழைக்காலத்துல குறைவா இருக்கிறதுனால குழந்தைகள் பசிக்கும் போது சாப்பாடு கொடுங்க. இரண்டாவது, உடம்பினுடைய வியர்வையை எந்த அளவுக்கு வெளியேற்றுகின்றோமோ அந்த அளவுக்கு ஜீரண சக்தி பலமா இருக்குன்றதுனால உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குழந்தைகளை காலையிலே எழுந்து உடற்பயிற்சி பண்ண சொன்னா பண்ணுவாங்களா? நிச்சயம் பண்ண மாட்டாங்க. என்னுடைய குழந்தையும் பண்ணாது. சரிங்களா? அப்போ என்ன செய்யறது? அவ உடம்புல வேர்வை வெளியேற்றணும்னா குழந்தைகளுக்கு எதெல்லாம் பிடிக்கும்? ஒரு நல்ல குத்துப்பாட்டு போட்டா டான்ஸ் ஆட பிடிக்கும். 4 குழந்தைகளோடு சேர்ந்து அவுட்டோர்ல வெளியில விளையாடுவதற்கு பிடிக்கும். அப்ப நம்ம இருக்கின்ற சூழல்ல ஒரு ஒரு நடனத்தின் டான்ஸ் மூலமாகவோ இல்ல விளையாட்டுகளின் மூலமாகவோ வியர்வை வெளியே செய்தாலே அது உடற்பயிற்சியாக கருதப்படும். அதனோடு சேர்த்து பக்கத்துல ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சிட்டுனா என்ன ஆயிடும்? நம்ம குழந்தைக்கும் சளி பிடிச்சிடும். நம்ம குழந்தைக்கு சளி பிடிச்சுன்னா என்ன ஆயிரும்? பக்கத்து குழந்தைக்கும் பரவிடும். அப்போ இதுக்கு ஒரு கவசம், கவசமாக நம்ம என்ன செய்யலாம்? நுரையீரலை பலப்படுத்துறத, ஆரம்பத்திலேயே அந்த அலர்ஜி வந்துச்சுன்னா சரி செய்கின்ற சுவாச உறவுகளையும் பலப்படுத்தி அதனோடு நுரையீரலுக்கு ஆற்றலையும் கொடுத்து சளியை வெளித்தள்ளுகின்ற ஆற்றல் வாய்ந்த ஒரு சூரணமாக நம்ம ஜேகே பாரம்பரியம் என்ன இருக்கு? அமிர்தம் சூரணம்ன்றது இருக்கிறதுனால அது தேனில் குழைத்து நம்ம கொடுக்கும் பொழுது அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். இப்ப இந்த கொசு கடிக்கும் போது மலேரியா பிரச்சனை ஏற்படுது, அலர்ஜி ஏற்படுது. நிறைய பேருக்கு நீரேற்றம் சொல்லுவாங்க இல்லையா? உடம்பினுடைய உஷ்ணத்தின் காரணத்தினால தலையில் அதிகமாக நீர் சேர்ந்து சைனஸ்ங்கிற பகுதி காற்றறைகள்ல சேர்ந்து நீரேற்றமாய் சைனசைட்டிஸ் சொல்ற அந்த நீரேற்றம் ஏற்படுது, தலைவலி தலை பாரம் ஏற்படுது. சில கண்டாமினேட்டட் ஃபுட் நம்ம பார்த்தோமே, மழைக்காலத்துல நீர் நிறைய மாசு அடையும், அப்படிதானே? இப்பெல்லாம் குடிக்கிற தண்ணியில அந்த சாக்கடை தண்ணீர் கலந்து வந்துருச்சு, குடிக்கிற தண்ணீர் இப்போ கலங்களா வந்துட்டு இருக்கு எல்லாம் சொல்லும் போது அந்த நீர் அதிகமாக மாசடையும் போது காலரா போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடிக்கிற தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து குடிக்கணும். நம்ம இயற்கையான பாரம்பரியத்துல ஒவ்வொரு சூழலுக்கும் நம்ம உடம்பினுடைய 3 சத்துக்களை, அது வாதம் பித்தம் கஃபம்னு சொல்ற 3 வகையான சத்து ஓட்டங்களை கூட்டி குறைப்பதன் மூலமாக ஆற்றலை பெருக்க முடியும்ன்றதுதான் மருத்துவம் சொல்லுது. அதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்லியிருக்கிறார். அப்போ உடம்புல வாதம் பித்தம் கஃபம்ங்கிறது சரியா இருக்கணும்னா அது உண்ணுகின்ற உணவின் மூலமாக அது சாத்தியப்படும். அதுவும் முக்கியமா என்ன பார்த்தோம்? மழைக்காலங்கள்ல வாத பித்த தோஷங்கள் இம்பேலன்ஸா இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் சிலருக்கு உடல் ரொம்ப வறட்சியா இருக்கும், சிலருக்கு வெளியில குளிர்ச்சியா இருக்கும், உடம்பு ரொம்ப கதகதப்பாக இருந்துட்டு இருக்கும். அப்போ குடிக்கின்ற உண்ணுகின்ற ஆகாரங்கள்
கொஞ்சம் வார்மாட்டு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குளிர் மாற்றி கொஞ்சம் உஷ்ணமாக உஷ்ண ஜலம் குடிக்கலாம், கொஞ்சம் சூடான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம பெயின்லின் ஆயில் நம்ம ஜெக பாரம்பரியம் இருக்கு, அந்த ஸ்கின்ல அங்கங்க தசைகளை தேய்ப்பித்து விடுவதன் மூலமாக இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தி தசை வலிகள் எலும்பு வலிகள் வராம நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் சில உணவுகள்ல வந்து நல்லா சுத்தம் செய்து, எப்பவுமே உணவு சுத்தம் செய்து தான் சாப்பிடணும், மழைக்காலத்துல கூடுதல் கவனத்தோடு நம்ம சாப்பிடுறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். முக்கியமா நம்ம ஏற்படுற பிரச்சனை என்னன்னு பார்த்தோம், சைனஸ்ங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. சிலருக்கு இந்த கண்கள்ல, மூக்கினுடைய ஓரங்கள்ல, நெற்றி பொட்டுகள்ல, தலைகள்ல அதிகமான ஒரு பாரம் ஏற்படும். தும்மல், மூக்கு அப்படி சளி அப்படி ஒழுகுற மாதிரிலாம் ஏற்படும். இதற்கான காரணம் என்ன? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது சைனஸ், ஐயோ உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சு, இன்னைக்கு குளிக்க கூடாது, வாரத்துல ஒரு நாள் தான் குளிக்கணும்ன்ற மாதிரிலாம் நான் நினைச்சிட்டு இருப்போம். இது குளிர்ச்சியினால வர்ற பிரச்சனை இல்ல, உடம்பினுடைய உஷ்ணத்தினால் வருகின்ற ஒரு பிரச்சனை. நம்ம ஜேகே பாரம்பரியாவுல சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம இயற்கை வாழ்வியலோடு சரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிரீன் ஹேர் ஆயில தலைக்கு நல்லா தேய்ச்சி நல்லா குளிங்க. வாரத்துல ஒரு நாள் குளிக்கிறவங்க வாரத்துல 3 நாள் குளிங்க. வாரத்துல 3 நாள் குளிக்கிறவங்க டெய்லி குளிங்க. அதனோடு சேர்த்து நம்ம அமிர்தம் சூரணத்தை காலை மாலை 2 வேளை நல்லா தேன்ல குழைச்சி சாப்பிடுங்க. சுகஸ்வாசாவை நம்ம சாப்பிடுங்க. ஜீரணத்தை பலப்படுத்துற மாதிரி ஆகாரத்துல நல்ல முளைக்கட்டிய தானியங்களை நன்றாக எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை குறைங்க. உடற்பயிற்சியை செய்யுங்க. டீ காபி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ உடம்பு குளிர்ச்சியானா மட்டும்தான் சைனஸ் சரியாகும். நல்லா கவனிச்சு பாருங்க, சைனஸ் இருக்கிறவங்களுக்கு அடிவயிறு ரொம்ப சூடா இருக்கும், மந்தமா இருக்கும், மாந்தமா இருக்கும். அப்போ உடம்பினுடைய உஷ்ணம், அடிவயிற்றுடைய உஷ்ணமானது என்ன ஆகுது, நீரேற்றத்தை ஏற்படுத்துது. இது எப்படி சார், அண்டத்தில் உள்ளது பிண்டம் எல்லாம் படிச்சிருக்கோமே, எத் பிண்டே தத் பிரம்மாண்டேன்னு. நம்ம உடம்பு பஞ்சபூதம், உலகத்துல இருக்கிறது உடம்புல இருக்கு. அப்போ நம்ம உடம்பு ஒரு மழை எப்படி பெய்யுது, கடல் அந்த ஆறு ஏரியில இருக்கிற தண்ணீர்லாம் சூரியனுடைய வெப்பத்தின் காரணத்தினால என்ன ஆகுது, நீராவியாக மேல போகுது, மேகத்துல போய் சேருது, அப்படித்தானே? அந்த மேகம் வந்து அங்க வந்து குளிர்ச்சி அடையும் பொழுது என்ன ஆகுது, அது அப்படி நீராக கீழே வடியுது. இதே மாதிரிதான் அடிவயிற்றின் உஷ்ணத்தின் காரணத்தினால நீரெல்லாம் ஆவியாகி மேல போகும்போது சிரசுல தங்கி காற்றறைகள்ல தங்கி அங்கங்க அப்பதான் அந்த குளிர்ச்சி ஏற்பட்டு வெளிநோக்கி வருது. அப்போ அடிவயிற்று சூட்டை நம்ம குறைக்கும் பொழுது முழுமையாக நீர் ஆவியாறதை நம்ம குறைச்சிடலாம். நீரேற்றம் ஏற்படுவதை குறையும் பொழுது சைனஸ் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்ப இந்த ஹெல்த்தியான ஒரு வகையில இந்த சைனஸை நம்ம சரி பண்றதுக்கு இயற்கையான உணவுகளோடு நம்ம அமிர்தம் சூர்ணம் சுகஸ்வாசா ஆஸ்துமா கேருங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். அப்ப இயற்கையா செயற்கையா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செட்ரிசின், இந்த வெள்ளை கலர்ல பொடிசா ஒரு மாத்திரை இருக்கும், அந்த டெய்லி லெவோசெட்ரிசின், அந்த மாத்திரை வாயில போட்டு நைட்டு தூங்கியாச்சுன்னா எனக்கு அலர்ஜி இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன செய்யுது, அந்த இயற்கையான தன்மையை கட்டுப்படுத்தி ஒரு செயற்கையான அந்த மருந்தினுடைய வீரியத்தின் காரணத்தினால அலர்ஜியை குறைக்கும் போது தொடர்ந்து அந்த மாத்திரையை பயன்படுத்தும் போது இயற்கையான பொருட்கள் கூட நமக்கு எந்த வகையிலும் உதவுறது இல்லை. அப்ப நம்ம நுரையீரலை பலப்படுத்த வேண்டியது மழைக்காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக குழந்தைகள்லாம் ஸ்கிப்பிங் மாதிரி ஜம்ப் பண்ணலாம், ஸ்கிப்பிங் குதிக்கலாம், நல்லா ஜாக்கிங் போகலாம். வயதான கொஞ்சம் ஓரளவுக்கு குதிக்க முடியாதுன்னு சொல்ற நபர்கள் கொஞ்சம் வாக்கிங் மாதிரியான வேகமான நடைப்பயிற்சிகள் மேற்கொள்ளலாம், எட்டு நடை பயிற்சிகள் எடுத்துக்கலாம். உடல் பருமனா இருக்கின்ற நபர்கள் வாக்கிங் போவதை தவிர்த்து மல்லாந்து படுத்து கால்களை மடக்கி நீட்டி அந்த இதயத்திற்கு தேவையான நுரையீரலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை பெருக்க செய்யலாம். எளிமையாக அந்த மழை காலத்துல எல்லாருமே செய்யற ஒரு பயிற்சி என்னன்னா மூச்சு பயிற்சி கண்டிப்பா பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, நுரையீரல் அத்தனை பகுதிகளுக்கும் தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்ப நுரையீரல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வலது இடதுன்னு 2 நுரையீரல் இருக்கு, லங்ஸ்ன்னு சொல்றாங்க. அதனுடைய தன்மை என்ன, உள்ளில் இருக்கக்கூடிய காற்றில் இருந்து நம்ம செல்களுக்கு தேவையான அந்த எரிசக்தியை வழங்குகின்ற ஆக்சிஜனை எடுத்து அந்த கழிவுகளில் இருந்து உற்பத்தியான கார்பன் டை ஆக்சைடை வெளித்தள்ளுகின்ற செயல்பாடை நுரையீரல் செய்யுது. அப்ப நுரையீரல் எப்படி இருக்கும், ஒரு மரத்தை தலைகீழ வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். பாருங்க, அதுல பிக்சர்ல தெரியுமே ட்ரெக்கியா, நமக்கு தெரியுது இல்லையா, அது அந்த நுரையீரலுடைய அந்த உணவு சுவாச குழாய், அது 2 பிரியுது, 2 கிளைகளா மரம் பிரியிற மாதிரி. அது பிரைமரி பிராங்கஸ் சொல்லுவோம். அந்த கிளைகள்ல இருந்து பக்க கிளைகளுக்கு பிரியிற மாதிரி செகண்டரி பிராங்கஸ், அதுல இருந்து நுனிக்கிளைகள் பிரியிற மாதிரி டெரிட்டரி பிராங்கஸ். அங்க இருந்து அந்த எல்லா கிளைகள் முடிகிற இடத்துல எப்படி மரத்துல இலைகள் இருக்குதோ அதே மாதிரி குட்டி குட்டியான காற்று பைகள் இருந்துட்டு இருக்கும். இந்த காற்று பைகள்ல தான் என்ன ஆகுது, அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடினுடைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது.
அப்போ ஒட்டு மொத்தமாக நுரையீரலினுடைய அந்த சுவாச குழாய் ஆரம்பத்துல இருந்து நம்முடைய காற்று பைகள் வரைக்கும் சுத்தமா இருந்தா மட்டும்தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய காற்றின் மூலமாக உடம்புக்கு தேவையான பிராணசக்தி ஏற்பட்டு வியாதியை நீக்கிற ஆற்றல் நமக்கு ஏற்படும். அதனாலதான் அமிர்தம் சூரணங்கிறது இந்த மழை காலத்துல பெஸ்டான ஒரு சூரணம். பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு குணப்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லாதவங்க ஒரு பிரிவென்டிவா நம்ம எடுத்துக்கலாம். சுவையான சூரணம் ஒரு ஸ்பூன் நல்ல தேன்ல கலந்து, குழந்தைகளா இருந்தாங்கன்னா ஒரு ஸ்பூன் நல்ல தேன்ல கலச்சு, நம்ம ஜேகே பாரம்பரியம் காட்டு தேன் இருக்கு, சுகர் இருக்கிறவங்க நாவல் தேன் இருக்குது, நல்லா கலந்து சுவைத்து சாப்பிடும் பொழுது காலை மாலை 2 வேளை உணவிற்கு முன்னோ பின்னோ சாப்பிடலாம். ஒரு 12 வயதுக்கு மேற்பட்டவங்கன்னா 1½ ஸ்பூன், பெரியவர்கள்னா 2 ஸ்பூன் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய சளிச்சவுகள் என்ன வெளியேற்றப்படுகிறது. அப்போ ஒரு சளிய ஒரு சிரப் கொடுத்து, ஒரு மாத்திரை கொடுத்து, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அமுக்கி வைக்கிறது ஒரு ஒரு சிகிச்சையா இருக்குமா? அந்த சளியை நுரையீரலினுடைய பலத்தை அதிகரித்து வெளித்தள்ளுவது சிறந்த சிகிச்சையா இருக்குமா? இப்ப சமீபத்துல கூட நம்ம நிறைய பேப்பர்ல நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம், அப்படிதானே? குட்டி குட்டி குழந்தைகளுக்கு எல்லாம் இருமல் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க? இருமல் ஏன் வந்துச்சு? உள்ளுக்குள்ள சளி இருக்குது, அது வெளியேற முடியல. நம்ம நுரையீரல் இருமல்ங்கிற ஒரு ஒரு சிம்டம் மூலமா அதை வெளியேற்றதுக்கு முயற்சி பண்ணுது. அப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் நம்மளுடைய அமிர்தம் சூரணத்தையோ இல்லைன்னா நம்ம சுக்குமல்லி காப்பியோ போட்டு குடிச்சாச்சுன்னா ஓரளவுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? இருமல் சிறப்பு கொடுத்து அதை அமுக்கிட்டாங்க. அந்த சிறப்புல நிறைய அடல்ட்ரன் இருந்ததுனால நிறைய உயிரிழப்புகள் கூட குழந்தைகளுக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ இருமல் சிறப்பை இப்ப சொல்றாங்க 10 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு இன்ஜெக்ஷன் போடக்கூடாது, இருமல் சிறப்பு கொடுக்க கூடாதுன்னு ஆல்ரெடி ஆர்டர்லாம் இருக்குது. இதுல யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? அப்ப நம்ம பாரம்பரியமான வாழ்வியல் என்ன சொல்லுது? சளிக்கு மருந்து சாப்பாடு, நல்லா சாப்பிடு, நல்ல காய்கறி சூப் வச்சு குடி, நல்ல சுக்குமல்லி காப்பி போட்டு குடி, காய்ச்சலுக்கு மருந்து பட்டினி, அஜீரண காய்ச்சல் ஏற்பட்டுனா சாப்பிடாம இரு, உனக்கு சரியாகும்னு சொன்னது நம்மளுடைய பாரம்பரியமான வாழ்வியல். அந்த வாழ்வியின் அடிப்படையில தான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் நம்மளுடைய அமிர்தம் சூரணம்ங்கிறது சளிக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக சுவாச குழல்களில் ஏற்படுகின்ற சளிச்சவுகளையும் அந்த காற்றுப்பைகளையும் சுத்தப்படுத்துகின்ற மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை தருகின்றது. அதுவே மலேரியாங்கிறது கொசுவின் மூலமா நமக்கு பரவுது. மலேரியா பாதிக்கப்பட்ட ஒருத்தர ஒரு கொசு கடிக்குது. கொசு கடிக்கும் போது என்ன ஆகுது? அது லிவருக்கு போகுது, அந்த லிவர் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்ப அங்க லிவர் இன்ஃபெக்ஷன், லிவர்ல இருந்து ரத்தத்துல அந்த இன்ஃபெக்ஷன் கடத்தப்படுது. திரும்ப அந்த நபரை கொசு கடிக்கும் போது அடுத்த நபருக்கு பரவுது. அப்போ நம்ம லிவர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, நம்ம எதிர்ப்பாற்றல் அருமையாக இருந்து நம்ம ஈரல் பலமா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும். அப்போ ஒரு காலராவா இருக்கட்டும், ஒரு மலேரியாவா இருக்கட்டும், உள்ளுறுப்புகளை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ என்னதான் தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம குடிச்சாலும், சாப்பாடை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும், நல்ல பழங்கள் காய்கறிகள் நம்ம எடுத்துட்டு இருந்தாலும், மனசையும் உடலையும் எதிர்பார்ப்போடு வைத்துக் கொள்வதுதான் முழுமையான ஒரு தீர்வா இருக்கும். இந்த மழை காலத்துல டைபாய்டு பிரச்சனையும் அதிகமான வழியில பாதிப்புகளை ஏற்படுது. ஏன்னா சால்மோனெல்லா டைஃபின்ற இந்த வைரஸ் என்ன ஆகுது? நம்மளுடைய உடல்ல கலக்கும் பொழுது அது குடல்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது, ஈரல்ல பாதிப்புகளை ஏற்படுத்துது, நம்மளுடைய ஸ்பிளீன்ற மண்ணீரலை அது வீக்கம் அடைய செய்யுது. இதன் மூலமாக உடம்புல அதிகமான காய்ச்சலுக்கான அறிகுறிகள், அங்க சின்ன சின்ன ரேஷஸ் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. இரத்தத்தினுடைய சுத்தத்தன்மை பாதிக்கப்படுகிறது. அப்ப டைபாய்டு வந்த உடனே டக்குன்னு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டு பண்றதை விட முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஓய்வு இருந்து ஈரலை பலப்படுத்தி அதிகமான உப்பு புளி காரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி எண்ணெய் பலகாரங்கள் எல்லாம் குறைச்சி எளிமையான உணவுகளை எடுக்கும் பொழுது மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் ஏற்படும். அப்ப இந்த மழைக்காலத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொசுக்களின் மூலமா பரவுது, நீரின் மூலமா பரவுது, உணவின் மூலமாக பரவுது, அசுத்தத்தின் மூலமாக பரவுது, வைரஸ் மூலமா பரவுது, பாக்டீரியா மூலமா பரவுதுன்னா இது எல்லாத்தையுமே சரி செய்யறது என்னது? உடம்பினுடைய எதிர்ப்பாற்றல். உடம்பினுடைய ஜீரண சக்தி பலமா இருக்கும் பொழுது வியாதிகளை குறைக்கின்ற ஆற்றல் அபரிமிதமாக செயல்படும். அப்போ ஜீரண குறைவா இருக்கிற ஒரு நபருக்கு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் லிவர் கேர் டிராப்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் டிராப்ஸை எடுத்துக்க சொல்லுவோம். அப்போ இந்த லிவர் கேர் டிராப்ஸ் ஏன் இந்த மழைக்காலத்துல நம்ம எடுத்துக்கிறது நல்லதுன்னா, நம்ம ஈரல் தான் ஒட்டுமொத்தமாக நச்சுக்களை அழிக்கின்ற ஒரு டாக்ஸின் அழிக்கின்ற முக்கியமான ஒரு உறுப்பு. ஒரு ஒரு வீட்டுல ஒரு மெயின் சுவிட்ச் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அந்த மாதிரி நம்ம ஈரல் ஸ்ட்ராங்கா இருக்கும் இருந்தா மட்டும்தான் ரத்தம் சுத்தமாக இருக்கும், ரத்தத்துல சேருகின்ற கழிவுகளும் கிருமிகளும் அழிக்கப்படும், உடல் ஆற்றலோடு இருக்கும், உடலினுடைய வெப்ப சமநிலை சரி செய்யப்படும். அப்போ நம்ம லிவர் கேர் டிராப்ஸ் முக்கியமாக கீழா நெல்லிங்கினுடைய சேர்மானம் முக்கியமாக சேர்ந்ததுன்றதுனால இது உணவிற்கு முன்பு ஒரு 15 சொட்டு 1/4 டம்ளர் வெந்நீர்ல சாப்பிடுறது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும்.
ரெண்டாவது டைஜஸ்டிவ் டிராப்ஸ்ங்கிறது ஜீரணத்தை பலப்படுத்தும். சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் நல்லா இருந்தால் தானே, உடம்புல செரிமானம் நல்லா இருந்தால் தானே கழிவுகள் பிரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு சத்துக்கள் உடம்பில் தங்கப்படும். அந்த ஜீரணத்தை நிறைய பேருக்கு அஜீரண பிரச்சனை ஏற்படுது, இயல்பாகவே ஜீரணம் குறைவா இருக்கிறதுனால அந்த ஜீரணத்தை பலப்படுத்துகின்ற இந்த டைஜஸ்டிவ் டிராப்ஸ் நம்ம 3 வேளையும் உணவிற்கு பின்பு 15 சொட்டு 1/4 டம்ளர் வெந்நீரில் கலந்து குடிக்கிறது மிகச்சிறந்த தீர்வா. எத்தனை வயசுல இருந்து எடுத்துக்கலாம்? 2 வயது குழந்தைக்கு நம்ம கொடுக்கலாம். அப்போ ஒரு 5 வயது குழந்தைக்கு ஒரு ஜீரணத்தை பலப்படுத்தணும்னா ஒரு 5 சொட்டு கொடுக்கலாம். ஒரு 10 வயது குழந்தை வரைக்கும் ஒரு 8 சொட்டு கொடுக்கலாம். ஒரு 15 வயது ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு வந்து 10 இருந்து ஒரு 12 சொட்டு, பெரியவர்களா இருந்தா 15 சொட்டு. 3 வேளை உணவிற்கு பின்பு நம்ம டைஜஸ்டிவ் டிராப்ஸ் எடுக்கும் பொழுது ஜீரணம் பலப்படும். உணவிற்கு முன்பு லிவர் கேர் டிராப்ஸ் எடுக்கும் போது அந்த உடம்புக்கு பசி ருசி ஜீரணம் செய்கின்ற, ரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற அந்த ஈரலின் பலம் வந்து அதிகரிப்பதற்கு மிகச்சிறந்த சப்போர்ட் ஆகும். இந்த மழைக்காலத்துல நம்ம ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றது என்னது, எல்லாருக்குமே 1 வயசு குழந்தையில இருந்து அமிர்தம் சூரணத்தை கொடுக்கலாம்னு நம்ம சொல்றோம். அந்த அமிர்தம் சூரணத்துடைய சிறப்பு தன்மை என்னன்னு பார்த்தா, இது சளிக்கு மட்டுமல்ல, ஜீரணத்தையும் பலப்படுத்தி மாந்தத்தையும் குறைத்து அதே நேரத்துல உடம்பினுடைய சுவை நரம்புகளையும் தூண்டி உடலுக்கு உற்சாகத்தை தர வல்லது. அப்போ அமிர்தம் சூரணத்தை நிறைய செய்யற தப்பு என்னன்னு பார்த்தா, ஒரு வெந்நில கலந்து குடிப்பாங்க, பால்ல 1 ஸ்பூன் கலந்து குடிக்கிறாங்க, வாயில போட்டு வெண்ணி குடிக்கிறாங்க. ரிசல்ட் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஆனா அதனுடைய முழுமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும்ங்கிற பட்சத்துல அமிர்தம் சூரணத்தை தேன்ல விரல்களால் நன்றாக கலந்து நாவினால் நன்றாக சுவைத்து நம்ம சாப்பிடும் பொழுது மட்டும்தான் முழுமையான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதுமாதிரி ஆரம்பத்திலேயே சில தொண்டை ரொம்ப வறட்சியின் காரணத்தினால அதுக்கு தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பு மாதிரி, குரல் ஒரு மாதிரி கம்மல் மாதிரியாது, தொண்டை செருமல்னு சொல்லுவாங்க, வறட்டு இருமல்லாம் ஏற்படும். அப்போ த்ரோட்ல என்னத்தையா போட்டு சப்பி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்றதுனால அந்த அந்த நேரத்துல நம்ம ஜேகே பாரம்பரிய எனர்ஜி பிளஸ் சும்மா அப்படி எடுத்து வாயில போட்டு அந்த உமிநீரோடு கலக்க செய்து தொண்டையில படுற மாதிரி சாப்பிடும் பொழுது இந்த மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற தொண்டை செருமல் சம்பந்தமான அந்த குரல் கம்முதல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வாக ஒரு பனங்கற்கண்டை எப்படி அப்பப்ப வாயில போட்டு மென்று சாப்பிடலாமோ அதே மாதிரி நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய எனர்ஜி பிளஸ் சும்மா வாயில போட்டு மென்று சாப்பிடுகின்றது நம்முடைய சுவாச உறுப்புகளையும் பலப்படுத்தும், அந்த சுவாசத்தின் ஆரம்ப தொண்டை பகுதிகளையும் சீராக்கும், அதே நேரத்துல அந்த சோர்வு தன்மையையும் மாற்றி உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பை தர வல்லது. இதுதான் எனர்ஜி பிளஸினுடைய சிறப்பம்சம். அப்போ ஆரம்பத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஜீரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல நம்ம லிவர் வந்து ரொம்ப ரொம்ப ஈரல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஈரல் பலமா இருக்கணும்னா உடம்பினுடைய கெட்ட கழிவுகள் வெளியேற்றப்படணும், கொழுப்புகள் படிப்படியாக குறைக்கப்படும். அதை கெட்ட கொழுப்புகள் குறைந்து நல்ல கொழுப்புகள் அதிகமாகும். நம்ம ஒட்டுமொத்தமா கொழுப்புன்னு சொன்ன உடனே அது எல்லாமே கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பச்சை தேங்காவை நல்லா மென்று சாப்பிட்டோம்னா உடம்பினுடைய ஆற்றல் அதிகமாகும். பச்சை தேங்காயை நல்லா மென்று சாப்பிட்டா உடம்பின் ஆற்றல் அதிகமாகும். ஏன் அதிகமாகுது? அதுல இருக்குது நல்ல கொழுப்பு. நல்ல கொழுப்பு ஏன் அவசியம்? நல்ல கொழுப்பு இருந்தாதான் உடம்புடைய ஹார்மோன்கள் ப்ராப்பரா செயல்படும், உற்பத்தியே ஆகும். நல்ல கொழுப்பு உடம்புல இருந்தா மட்டும்தான் செல்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு வளையம்ங்கிறது வந்து ஏற்படும். நல்ல கொழுப்பு உடம்புல இருந்தால் மட்டும்தான் உடம்பினுடைய உள்ளுறுப்புகள் அந்தந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ கெட்ட கொழுப்புகள் தான் என்ன ஆகுது, இரத்த குழாய்களுக்குள்ள அடைப்புகள் ஏற்படுத்துறதுனால நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி ஈரலையும் இதயத்தையும் பலப்படுத்தி இரத்த குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய அடைப்புகளையும் நீக்குகின்ற மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு சூரணம், துவர்ப்பும் கொஞ்சம் கசப்பும் சேர்ந்த ஒரு சூரணமாக லிப்பிட் ஸ்பெஷல் கேர இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்காகவும் ஈரலை பலப்படுத்துவதற்காகவும் கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்காகவும் மழைக்காலத்துல பிரச்சனை இல்லாத நபர்கள் டெய்லி 1 நேரம் எடுத்துக்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் 1/4 டம்ளர் வெந்நீர்ல கலந்து எப்பவும் டைம் கிடைக்க எடுத்துக்கலாம். இது எனக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கு சார், ஹார்ட்டுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன், ஃபேட்டி லிவர் இருக்கு, கிரேட் 1 இருக்கு, கிரேட் 2 இருக்குன்றாங்க. ஒரு நாள் 2 வேளை ஆகாரத்திற்கு அரை மணி நேரம் முன்னோ பின்னோ 1 ஸ்பூன் 1/4 டம்ளர் வெந்நீர்ல கலந்து சாப்பிடும் பொழுது அந்த ஈரல் பலப்படுத்தப்படும், லிபிட் ப்ரொஃபைல் பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும், இதயத்தினுடைய துடிப்பு தன்மை. சிலருக்கு இது நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கனத்து போய் இருக்கும், ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது, ஒரு ஃபேட்டிக்னு சொல்லுவோம், ஒரு சின்ன வேலையை செய்யறது கூட ரொம்ப ஒரு மாச்சலா ஒரு சிரமமா இருந்துட்டு இருக்கும். அந்த நபர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை தர வல்லது லிப்பிட் ஸ்பெஷல் கேர். அப்போ
பொதுவா நைட்டு தூங்கும் போது சொல்லுவோம், மழைக்காலம் வந்து இல்லை, சுவாசம் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கும் சுகஸ்வாசாவோ இன்ஸ்டன்டாவே கொதிக்கிற வெண்ணில கலக்கி குடிங்க. இன்னும் எனர்ஜி வேணுமா, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்குது, மேகி நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷம் கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா, நம்ம சுகஸ்வாசாங்கிறது ஒரு சுக்குமல்லி காப்பி எப்படி குடிச்சா உடம்புக்கு ஆற்றலை தருமோ, அதை விட 10 மடங்கு ஆற்றலை நம்ம நுரையீரலையும் எதிர்ப்பாற்றலையும் ஜீரண சக்தியையும் பலப்படுத்தி உடலின் புளிப்பையும் வாயுவையும் அகற்றி உடலின் ஜீரணத்தையும் தூண்டி உடலுக்கு ஆற்றலை தரவல்ல சுகஸ்வாசா. சுவையானது. இது வெந்நீர்ல கொதிக்கிற வெண்ணில கலந்து குடிக்கலாம், கொதிக்கிற பால்ல கலந்து குடிக்கலாம், கொஞ்சம் கொதிக்க வைத்து நம்ம குடிக்கலாம். இது டெய்லி நம்ம நைட் நைட் தூங்கும்போது எடுக்கிறது மிகச்சிறந்த வகையில அந்த இயல்பான ஆரோக்கியமான அர்த்த ராத்திரில திடீர்னு இழப்பாய் எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்து எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் எந்திரிச்சு உட்கார்ந்து இருமிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து மிகச்சிறந்த நிவாரணம் அளிக்க வல்லது. நாள்பட்டு இயல்பாவே மழைக்காலம் இல்லை சார், எனக்கு இயல்பாவே எனக்கு சளி இருக்கு, அலர்ஜி இருக்கு, கொஞ்சம் ஆஸ்துமா இருக்கு, இழப்பு இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கிறேன் சொல்ற நபர்களுக்கு என்ன செய்யணும்? எதிர்பார்ட்டுல தூண்டணும், அதே நேரத்தில் நுரையீரலையும் பலத்தை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம அனைத்து ஒரு பலகீனத்திற்கும் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதில் சிறந்த இம்யூனிட்டி கேப்சூல்ங்கிறது நம்ம ஜேகே பாரம்பரியால் இருக்கு. இது தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது இதில் சேர்ந்துள்ள சேர்மானங்கள் உடம்பினுடைய கழிவுகளை நீக்கி ஜீரணத்தை பலப்படுத்தி எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துகின்ற மிகச்சிறந்த ஒரு செயலாக செயல்படுது. அப்போ இம்யூனிட்டி கேப்சூல் ஆஸ்துமா கேப்சூலும் ஆகாரத்திற்கு பிறகு 1-1-1-3 வேளை உணவிற்கு பின் 1/4 டம்ளர் வெந்நீர்ல கலந்து குடிக்கும் பொழுது இன்னும் தொடர்ந்து இந்த சுவாச பிரச்சனை அலர்ஜி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக கூடுதல் பலமாக இதை நம்ம பயன்படுத்த நாம் பரிந்துரை செய்கிறோம். குழந்தைகளுக்கு எதிர்பார்த்தலுக்கு டக்குனு மாத்திரையெல்லாம் முழுங்க முடியாது. அப்ப என்ன பண்றது? சிறுதானிய உணவுகளை எனர்ஜி பால்ஸ்ங்கிற வகையில குழந்தைகளும் பயன்படுத்தும் வண்ணம் சுவையாக ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயே வச்சு கொண்டு போகும் வண்ணம் நம்ம எனர்ஜி பால்ஸ் நம்ம ஜேகே பாரம்பரியால இருக்குது. இந்த லட்டுகளை டெய்லி ஒரே ஒரு லட்டு குழந்தைக்கு பிடிச்ச வகையில நம்ம எல்லா சிறுதானியங்கள்லயுமே மிகச்சிறந்த லட்டு, முக்கியமா குழந்தைகளுக்கு நம்ம பேனியார்ட்னு சொல்ற குதிரை வாழைகள் செய்த ஒரு ஆரோக்கிய எதிர்ப்பாற்றலை தரவல்ல எனர்ஜி பால்ஸ் டெய்லி ஒன்னு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு கொடுக்கும் பொழுது குழந்தைகளின் எதிர்பார்த்தலையும் நாம் அதிகப்படுத்த முடியும். அப்ப இந்த வழியில நம் உடம்பினுடைய உறுப்புகளின் சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்லயே ரொம்ப பெரிய ஆர்கன் எதுன்னு பார்த்தா எது? நம்மளுடைய தோல் தான். அப்போ ஒரு தோள்கள்ல தான் எண்ணற்ற ஒரு மில்லியன் கணக்கான அந்த வியர்வை துவாரங்கள் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த தோள்களை நம்ம சுத்தம் பண்றதுக்கு அதிகமான ரசாயனம் சேர்ந்த என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நிறைய சோப்புகள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதிகமான வறட்சி அதனால நமக்கு உடம்புல ஏற்படுது. அப்ப அதற்கான ஒரு தீர்வாக நம்ம ஜேகே பாரம்பரியாவில தோள்களினுடைய பராமரிப்பிற்கும் முகத்தினுடைய ஒரு வசீகரத்திற்கும் கழிவுகளை இயற்கையாக நீக்குவதற்கு நம்மளுடைய பயோ என்சைம்னு சொல்ற நுண் பொருட்களால் நுண் நொதிகளால் செய்யப்பட்ட கெமிக்கல் சேர்க்கப்படாத கலரிங் ஏஜென்ட் இல்லாத பிரிசர்வேட்டிவ் இல்லாத இயற்கையான நுண்ணுயிர்களால் தயார் செய்யப்பட்ட பயோ என்சைம் பாடி வாஷ் என்ற ஒரு லிக்யூட் சோப் இருக்கு. நம்முடைய ஃபேஸ் வாஷ் என்ற லிக்விட் ஃபேஸ் வாஷ் இருந்துட்டு இருக்கு. வழக்கமா நம்ம யூஸ் பண்ற எல்லாருக்குமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து ஸ்கின்னுக்குமே மிகச்சிறந்த வகையில சப்போர்ட் ஆகக்கூடியது இந்த நம்மளுடைய லிக்விட் அந்த பாடி வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷ். இதை தாராளமாக பயன்படுத்தும் பொழுது தோலினுடைய ஆற்றலையும் மேம்படுத்தணும். ஒட்டு மொத்தமா நம்ம ஜேகே பாரம்பரியாவில எண்ணற்ற ஒரு தயாரிப்புகள் ஒரு 80க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் இருந்தாலுமே இந்த மழைக்காலத்துல அனைவருக்கும் ஏற்ற ஆரோக்கியத்தை தருவதற்கு ஈரலை பலப்படுத்துவதற்கான லிப்பிட் சத்துக்கள் 1 ஸ்பூன் வெந்நீர்ல 1 நேரம், பிரச்சனை இருக்கிறவங்க 2 நேரம், ஆகாரத்திற்கு அரை மணி நேரம் முன்னோ பின்னோ எடுத்துக்கலாம். இரவு உறங்கும் பொழுது சுகஸ்வாசாவை வெந்நீரில் கலந்து இல்ல வெந்நீர் கொதிக்க வைத்து நம்ம குடிக்கிறது நல்லது. ரொம்ப பலகீனமா இருக்கின்ற நபர்களுக்கு இம்யூனிட்டி கேப்சூல் இல்லைன்னா ஸ்பைருலினா என்றது 2 அல்லது 3 வேளை எடுத்துக்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். தொண்டை செருமல் இருமல் சம்பந்தமான வறட்டு இருமல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பனங்கற்கண்டு போன்று அவ்வப்பொழுது மென்று சாப்பிடுவதற்கான எனர்ஜி பிளஸ்ங்கிறது நம்ம கிரானுல்ஸ் நம்ம வாயில போட்டு மென்று சாப்பிடலாம். குழந்தைகளின் எதிர்பார்த்தலுக்கு குதிரைவாலி லட்டுகளை டெய்லி 1 எடுத்துக்க பரிந்துரை செய்வது நல்லது. 1 வயது குழந்தை முதல் அனைவருக்கும் ஏற்றது அமிர்தம் சூரணத்தை நம்ம ஜேகே பாரம்பரிய நாவல் தேனிலோ காட்டு தேனிலோ நன்றாக கலந்து சுவைத்து சாப்பிடுறது ஆரோக்கியம் தரும். இயல்பாக ஜீரண சக்தியும் அந்த ஈரலையும் பலப்படுத்துவதற்கு லிவர் கேர் டிராப்ஸ் டைஜஸ்டிவ் டிராப்ஸ்ங்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அப்ப மழைக்காலம்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற உணவுகள்லயும் நல்ல உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது மிக மிக அவசியம். அதே நேரத்துல உடற்பயிற்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பாற்றலை, இரத்தத்தினுடைய ஓட்டத்தை துரிதப்படுத்தி அந்த வியர்வையை வெளியேற்ற செய்வது மிக மிக அவசியம்ன்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மழைக்காலம் ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமா இருக்கும். அதுவே குழந்தைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைகள் இந்த சாக்லேட், பரோட்டா, பிஸ்கட் இதெல்லாம் குழந்தை நம்ம சொல்லலனாலும் வாங்கி சாப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ எல்லா இடத்துலயுமே கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அதை தவிர்க்க முடியுமான்னு கேட்டா படிப்படியாக குறைக்க முடியும். அதே நேரத்துல குழந்தைகளுக்கு சில விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும். ஒரு மைதாவுல சேர்ந்த பொருட்கள்னால நாக்குக்கு மட்டும்தான் சுவை கொடுக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த உறுப்புகளும் பாதிப்புகள் தான் ஏற்படும். அப்ப சுவைக்காக என்னைக்காவது சாப்பிடு. இதையே நீ அதிகமா சாப்பிட்டன்னா என்ன ஏற்படும்னா குடல்ல சத்து சேராது, கழிவு தான் சேரும். இப்ப நீ ஜாலியா இருக்க, உன் குடல்ல சத்துக்கள் சேராம போய் உனக்கு கண்கள்ல குறைபாடு ஏற்பட்டா கண்ணாடி போட வேண்டி இருக்கும். உன்னோட முடி திடீர்னு வெள்ளையா போயிடுச்சுன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. உன்னால உடம்பு ரொம்ப சோர்வாகி உன்னால மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாட முடியல, ஓட முடியலன்னா, மூச்சு வாங்குதுன்னா ரொம்ப கஷ்டமா உனக்கு இருக்கும்ன்றதெல்லாம் புரிய வைக்கணும். இந்த வெளியில குழந்தைகளை கூட்டிட்டு போகும் பொழுது அந்த ரோட்ல அங்கங்க அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. அந்த போஸ்டர் எல்லாம் காட்டி இந்த போஸ்டர் இந்த செவுத்துல எப்படி ஒட்டினாங்க தெரியுமா? மைதா மாவை எடுத்து தண்ணியில கரைச்சி கொதிக்க வச்சு அது பசையாயிடும். அந்த பசைய அந்த பேப்பர்ல தடவி செவுத்துல ஒட்டுனா ஒட்டிக்கிடும். அதனாலதான் கழுதெல்லாம் அதை சாப்பிடுதுன்னு சொல்லணும். அப்போ ஓ இது இப்போது ஒட்டுமான்றது குழந்தைகளுக்கு தெரிகிறது இல்லை. ஏன்னா குழந்தைகளுடைய மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் இருக்கு, ஈஸியா கிடைக்குது, அப்படியே இப்ப டிவி பார்த்தே சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா எனக்கு கிடைக்குது, ஹாப்பி கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது நிரந்தரமான மகிழ்ச்சியான்றத நாம தான் புரிய வைக்கணும். எடுத்த உடனே அடிச்சிருவேன், தரமாட்டேன், வாங்கி தர மாட்டான்னா இன்னும் அவன் காசு எடுத்துட்டு போய் கடையில வாங்கி சாப்பிட போறான். இல்லைன்னா நம்ம செல்ல எடுத்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்க போறான். இப்ப சூழல் அப்படி இருக்கிறதுனால குழந்தைகள் இன்றைய கால ஜென்சி குழந்தைகளுக்கு எடுத்ததெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதற்கான காரணத்தை குழந்தைகளுடைய லாங்குவேஜ்ல குழந்தைகளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிரிக்கெட் ஆடுற பையனுக்கு என்ன சொல்லலாம், நீ இந்த காய்கறி கீரை சாப்பிட்டாதான் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், நீ அடிக்கிற பால் ஸ்ட்ராங்கா சிக்ஸ் போகும். இல்ல நீ ஃபுல்லா பிஸ்கட் பீஸா பர்கர்னு சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன ஆகும்? உடம்பு ரொம்ப வீக்கா போயிடும், உன்னால வேகமா கிரிக்கெட் ஆட முடியாது சொல்லும் போது அவன் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக காய்கறிகள் சாப்பிடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த மாதிரி எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த மழைக்காலத்துல முக்கியமா நம்ம தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்படும். சேட் பாக்ஸ்ல கூட ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சார் வணக்கம், காலில் ஏற்படும் அரிப்பு, சேற்றுப்புண்களுக்கு ஃபுட் கிராக் ஜெல் பயன்படுத்தலாமா? ஃபுட் கிராக் ஜெல் பொதுவா பாத வெடிப்புகளுக்கு மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். இந்த சேற்றுப்புண் அரிப்பு இருக்கிறவங்க நம்மளுடைய லிக்விட், அந்த பாடி வாஷ் இருக்கு இல்லையா, லிக்விட் சோப்பை எடுத்து நன்றாக தேய்த்து குளித்து பாடி லோஷன் அப்ளை பண்றது நல்ல பலன் கொடுக்கும். அதனோடு சேர்ந்து நம்ம சுகசுவாசாவை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அப்போ உடம்பினுடைய ஆற்றல் நமக்கு மேம்படும். இந்த மழைக்காலத்துல ஈஸியா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமா வர்றதுனால கொஞ்சம் அவ்வப்பொழுது ரொம்ப ஈரப்பதமாவே இருக்க வேணாம். கால்களை கழுவினா கூட ஒரு ஒரு டவல் எடுத்து நல்லா கிளியர் பண்ணி தொடச்சிக்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவ்வப்பொழுது பெட்ஷீட்டு, அந்த போர்வையெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கைகளை அவ்வப்பொழுது சுத்தம் செஞ்சுக்கிறது நல்லது. அப்போ உடம்புல அந்த சுத்தப்படுத்துறது எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவிற்கு ஈரப்பதமும் இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கைப்பக்குவமாக அந்த வேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வாரத்துல ஒரு நாள் அரைச்சி பச்சையா அரைச்சி சாப்பிடுறது நல்ல பலன் கொடுக்கும். அப்போ கொஞ்சம் சுக்கு பால்லாம் குடிப்பாங்க, உடலுக்கு ஒத்துக்கின்ற நபர்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முக்கியமா அந்த மாவு ஐட்டங்களை அதிகமா எடுத்துக்கிறத தவிர்ப்பது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். இப்போ மழைக்காலம்ங்கிறது மகிழ்ச்சியான காலம். இந்த காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஜே.கே. பாரம்பரியாவினுடைய அற்புதமான பொருட்கள் உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும். அதே நேரத்துல வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பாரம்பரியமான வாழ்வியலோடு உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்னதான் கரெக்டா எல்லாத்தையும் பண்ணாலுமே ப்ராப்பரா தூங்கினா மட்டும்தான் அதனுடைய முழுமையான பலன்களை நாம் அறுவடை செய்ய முடியும்ன்றதுனால அட்லீஸ்ட் இப்ப காலத்துல நமக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தூங்க போங்கன்னா சொல்ல போறது இல்லை. அது யாராலையும் முடியாது. இப்போ ஜூம் மீட்டிங்கே 8 to 9 நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்றைய காலகட்டத்துல ஒரு ப்ராப்பரான தூக்கம்ங்கிற அட்லீஸ்ட் ஒரு 10 to 11 மணிக்கு படுக்க போங்க. காலையில ஒரு 4:30 5ல இருந்து ஒரு 6 மணிக்குள்ள எந்திரிச்சுக்கோங்க.
இந்த மாதிரியான ஒரு தூக்கம்ங்கிறது இருந்துச்சுன்னா அது உடலுக்கு இன்னும் அதிகமான ஆற்றலை தரும். சோ ஆனந்தமாக அமிர்தத்தோடு மழைக்காலத்தை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுவோன்ற வாழ்த்துதலோடு இன்றைய நிகழ்வில் பொறுமையாக இருந்து சேட் பாக்ஸ்ல கேள்விகளையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஜே.கே. பாரம்பரியா குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஒரு சில கேள்விகள் இருந்தால் தாராளமா சேட் பாக்ஸ்லயோ நேரிலோ நீ கேட்கலாம். ஓவர் டு விபி சார். நன்றி சார். அருமையான சார். சிறப்பா கொடுத்திருந்தீங்க. அருமை சார், சார் ரொம்ப வணக்கம். அருமை. பிரபாகர் பேசுறேன் சார். சூப்பர் சார். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, பிரபாகரன் சார் நீங்க கேட்கலாம். சார் அன்பு சார், கொஞ்சம் உங்க டவுட் கேளுங்க சார். உங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கேட்டுருங்க சார் டாக்டர் சார் கிட்ட. அன்பு சார், நீங்க கேட்குற இடத்துல இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். அன்பழகன், சென்னையில இருந்து. வணக்கம். சார் இப்போ எனக்கு என்னன்னா சுகர் வந்து நான் 28 வயசுல இருந்து இருக்கு. எனக்கு இப்போ 42 வயசு ஆகுது. ஓகேங்களா? நானும் எவ்வளவோ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சுகர் குறைஞ்ச பாடு இல்லை. ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லை. அதனால இர்ரெகுலரா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ மாத்திரை தான் கண்டினியூ பண்ணி வரணுமா? எனக்கு வந்து இயற்கை மூலமா போகணுன்ற மாதிரி தான் நான் காத்திருந்தேன். கரெக்டான நேரத்தில் எனக்கு பிரபாகர் சாரும் முருகல் சாரும் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ எப்படி சஜஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். இன்றைய நிகழ்வு வந்து சுவாசம், அலர்ஜி, மழைக்காலம் சம்பந்தமானது. அது என்னது கேள்வி வந்து அவுட் ஆஃப் டாபிக், ஆனாலும் கண்டிப்பா பதில் சொல்லிடலாம். இந்த நீரிழிவுக்கு மிகச்சிறந்த ரிசல்ட் இயற்கையாக உங்களுடைய ஆர்வத்தின்படியே எடுக்க முடியும். நம்ம ஜே.கே. பாரம்பரியாவின் பொருட்கள் அற்புதமான டிஎம் சுசல்கர், டிஎம் கேப்சூல்லாம் மிகச்சிறந்த ரிசல்ட் கொடுக்குது. அதே நேரத்துல இதற்கு சில வாழ்வியல் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இனி வருகின்ற காலங்களில் நீரிழிவு சம்பந்தமான ஜூம் மீட்டிங்ல கண்டிப்பா நீங்க அட்டன் செய்யுங்க. அதற்கு முன்னதாக நம்ம ஜே.கே. பாரம்பரியாவினுடைய யூடியூப் சேனல்ல ஜே.கே. பாரம்பரியா பிரைவேட் லிமிடெட், ஜே.கே. பாரம்பரியா பிரைவேட் லிமிடெட், விபி சார் சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணிருங்க, டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேனலை நீங்க போய் பாருங்க. அதுல நீரிழிவு சம்பந்தமான முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, உணவுகள் எப்படி இருக்கணும், வாழ்வில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான நம்முடைய ஜே.கே. பாரம்பரிய பொருட்களை எப்படி பயன்படுத்தணும்ன்றது கொஞ்சம் தெளிவான விளக்கங்களோடு இருந்துட்டு இருக்கும். அதை நீங்க ஃபாலோ செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த இனி வருகின்ற காலங்களில் நடக்கின்ற அந்த நீரிழிவு ஜூம் மீட்டிங்லையும் அட்டன் செய்யும் பொழுது உங்களுடைய மாற்றத்தையும் உங்களுக்கு தேவையான வினாக்களையும் கேட்டீங்கன்னா தெளிவான பதில் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். இன்றைய நிகழ்வுகள்ல இன்றைய காலத்திலையும் இந்த இந்த ஜூம் மீட்டிங் சம்பந்தமான கேள்விகள் கேட்டீங்கன்னா அது அனைவருக்கும் பலனுள்ளதா இருக்கும். செய்யலாமா? நன்றி சார். மறுபடியும் அன்பழகன் சார், மன்னிக்கணும் சாருக்கு வந்து மன்னிக்கணும். நானே பேசுறேன். பிரபாகர் சார். சார் டாக்டர் சார், என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து வறட்டு இருமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் 9 மாசம் இருக்கு சார். சுகர் சுவாசம் யூஸ் பண்ண சொன்னாரு சார். ஓகேங்களா? இது வந்து வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா டிபியா இருக்க போது நீ போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எனக்கு இந்த சூட்டு உடம்புனால எனக்கு எப்பவுமே வறட்டு இருமல் இருக்கிறதுனால அவங்க சந்தேகப்படுறாங்க சார். இது சுகர் சுவாசம் மூலமா கிளியர் பண்ணா நாவல் தேனை வச்சு பண்ணலான்ற மாதிரி சார் சொன்னாரு. சோ அது சம்பந்தமா தான் சார் மெயினா கேட்க வருது. நல்ல ஒரு கேள்வி சார். வறட்டு இருமல் பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. வழக்கமாக 6-7 மாதங்களாவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது முக்கியமா வறட்டு இருமலுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை மட்டும் காரணம் இல்லை. சிலருக்கு குடல்ல அல்சர், அஜீரணம் இருந்தாலும் இந்த வறட்டு இருமல் இருக்கும். சிலருடைய உடல்ல அடி வயிற்றுகள்ல அதிகமான உஷ்ணங்கள் இருந்தாலும், சொன்னோம் இல்லையா, உஷ்ணத்தின் காரணத்தினால் நீரேற்றம் ஏற்பட்டு தலைக்கு போகும். அந்த உஷ்ணத்தினுடைய நீரேற்றமானது கூட சிலருக்கு வறட்டு இருமலை ஏற்படுத்தும். அப்ப எடுத்தோடனே எடுத்ததுக்கெல்லாம் நெஞ்சில வலி வந்து அட்டாக்கா இருக்குமா, இருமல் வந்தா டிபியா இருக்குமான்னு நம்ம எதிர்மறையான சிந்தனையை விடுத்து நம்ம இயற்கையாட்டு நம்ம வாழ்வியல்ல நம்ம இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம அமிர்தம் சூரணத்தை 2 அல்லது 3 வேளை கிடைக்கிற நேரத்துல நன்றாக நம்ம காட்டு தேன்ல நல்லா சுவைத்து ஒரு 1 1.5 ஸ்பூன் கிராம் அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 2.5 கிராம் எடுத்து நன்றாக தேனில் குழைத்து சுவைத்து சாப்பிடுங்க. ஒரு பாட்டில 2 வாரத்துக்குள்ள காலி பண்ணிருங்க. அப்படியே சுகர் சுவாசாவை இரவு தூங்கும் போது சாப்பிடுங்க. இதனோடு நம்மளுடைய ஆஸ்துமாக்கார் கேப்சூலை காலை மதியம் இரவு 3 வேளை ஒரு வெதுநீர்ல கலந்து சாப்பிடும். மதியம் வாய்ப்பு இல்லையா, காலை மாலை இரவு சாப்பிடுங்க. ஆஸ்துமாக்கார் கேப்சூல்ங்கிறது ஆஸ்துமாவுக்கான கேப்சூல் கிடையாது. அது நுரையீரலை பலப்படுத்தி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கும் சப்போர்ட் செய்யற ஒரு கேப்சூல். அதனால நிறைய பேர் ஆஸ்துமா கேப்சூல் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, அதை தாராளமா எடுத்துக்கோ.
வச்சுக்கோங்க. முக்கியமானது நம்மளுடைய ரெட் ஹேர் ஆயில் இல்ல கிரீன் ஹேர் ஆயில தலைக்கு தேய்ச்சி டெய்லி குளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பழகுங்க. டெய்லி நன்றாக எண்ணெய் கொஞ்சம் ஒரு குளிப்பதற்கு ஒவ்வொருத்தர் உடல்நிலையை அனுசரிச்சு ஒரு குளிப்பதற்கு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரம் முன்னதாகவோ அந்த தைலத்தை நல்லா தேய்ச்சிட்டு நன்றாக உடல் குளிர்ற மாதிரி குளிச்சோம்னா இருமல் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய ஜேகேபி சாலம் ஆயுர்வேத மருத்துவமனையில நிறைய இருமல் சளி பிரச்சனைகளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்டே ப்ராப்பரான மருந்துகளையும் தைலங்களையும் கொடுத்து டெய்லி குளிங்கன்றது சொல்றதுதான். அதனால உடலை குளிர்ப்பதன் மூலமாக உடலினுடைய தேவையற்ற சூட்டினை தணிப்பதன் மூலமாக இருமல் சளி அலர்ஜி சைனஸை நிச்சயமாக குணப்படுத்த முடியும். எல்லாருக்கும் திரும்ப ஒன்று சொல்லிக்கிறேன், நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது, நான் குளிச்சா எனக்கு அதிகமாயிரும் சொல்லுகின்ற நபர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க குளிக்காம இருந்து குணப்படுத்திட்டீங்களா? வாரத்துல ஒரு நாள் குளிக்கிறேன், மாசத்துல ஒரு நாள் குளிக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்படி குளிக்காம இருந்து சரி பண்ணிட்டீங்களா? இல்ல தானே? அப்ப தப்பான ஒரு முறை தானே. அப்ப இந்த முயற்சியை ஃபாலோ பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம சரி செய்ய முடியும். சரிங்களா? நன்றி. நன்றி டாக்டர் சார், வாழ்த்துக்கள், மிக சிறப்பு. வேற யாரும் ஒரே ஒருத்தர் யாரும் கேள்வி கேட்கணும் கேட்டுக்கலாம். சாருடைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பொன்னான நேரம். வேற யாரும் கேட்குறீங்களா? ஓகே, மகிழ்ச்சி டாக்டர் சார், இவ்வளவு நேரம் எங்களோட